பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளை கூட காணும்படி தேவன் நமக்கு உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 2வது வார்த்தையின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். பிரைஸ் காட். இந்த காலை வேளையில இருள் என்பது ஆமேன் 2 விதத்தில் இயற்கையாய் வெளிச்சமற்ற இடம் ஆமேன் இருளாக தோன்றும். ஆனால் வாழ்க்கையில் ஆமேன் இருண்டு போகிற நிலைமைகளும் உண்டு. ஆமே ஹல்லேலூயா. சமாதானமற்று சந்தோஷமற்று ஆமே விரக்தி அடைந்து சமாதானம் இல்லாத ஒரு ஓட்டத்தை ஓடும்போது கூட ஒருவனுடைய வாழ்க்கை இருண்டு போகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆமேன் இருளில் நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் ஆமே பாவ இருள், அக்கிரமத்தின் இருள், ஆமேன் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் போகிற அந்த பாதையே ஒரு மனிதனுக்கு இருளான பாதை. ஹல்லேலூயா. நியாயமற்று நீதியற்று அநீதியாய் நடக்கிற ஒருவனுடைய வழி இருளான வழி. இந்த காலை வேளையில நாம் எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம்? ஆமே இயேசுவை பின்தொடருகிற ஒரு தெய்வ பிள்ளை ஒளியில் நடக்கிறான். தேவ வார்த்தைகளுக்கு நீதியாய் நேர்த்தியாய் செம்மையாய் தெய்வ பயத்தோடு வாழுகிற ஒரு தெய்வ பிள்ளை ஒளியில் நடக்கிறான். பிரைஸ் காட். நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? ஆமேன். ஆனால் இருளில் நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாயிருந்தா கூட தேவனை நோக்கி பார்க்கும்போது வெக்ஸ் ஆகிற நேரம், விரக்தி ஆகிற நேரம், ஆமே முடியல, ஆமே என்ன செய்வதென்று முடியல, எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டது என்று நினைக்கிற அந்த நேரங்களில் ஆமீன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அப்பா என்னால் முடியல ஆண்டவரே என்று தேவ பிள்ளைகள் ஆமேன் என்னை காண்கிற கேட்கிற தெய்வ பிள்ளையே தேவனை நோக்கி நீ கூப்பிடும்போது தேவன் இறங்குகிற தேவன், மனதுருகுகிற கர்த்தர் ஆமே அவருடைய பிரசன்னத்தை உனக்கு தருவார். பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் அதான் வேதம் சொல்லுகிறது. இருளில் நடக்கிற ஒரு பெரிய வெளிச்சம். இயேசுவை யார் ஆமேன் கண்டுகொள்ளுகிறார்களோ, இயேசுவில் உள்ள அன்பு, இயேசுவில் உள்ள அந்த சமாதானம், இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த இரக்கம் யார் கண்டுகொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த இருளின் சூழலை விட்டு மகா பெரிய ஒரு வெளிச்சத்தை காண்கிற ஒரு அனுபவம் இந்த கால வேளையில ஆமேன். எந்த சூழ்நிலையில அக்கிரமத்தின் பாவத்தின் ஆமேன் தேவனுக்கு பிரியமற்ற ஆமே தெரிந்து கொள்ளுதல்களில் நீ கடந்து போகிறாயோ, இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு தருணம். இந்த நாள் ஒரு வாய்ப்பை பரலோகம் நமக்கு தருகிறது. ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவ சன்னதியில் ஆண்டவர் சொல்ல, நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவ வெளிச்சத்தை, அந்த தெய்வ ஒளிக்கையை நீ கண்டுகொள்ள இந்த காலை வேளையில அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருக்கிற ஒரு நிலைமை, இருளில் நடக்கிற ஒரு நிலைமையிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார். கர்த்தர் இறங்க ஒரு பெரிய வெளிச்சம். உன் ஆமை இருண்ட வாழ்க்கை மாறும், உன் இருண்ட நிலைமை மாறும். சமாதானமற்ற வேதனை அடைந்த அந்த சூழ்நிலை உன்னை விட்டு விலகி மாறும். அற்புதமாய் கர்த்தர் வெளியிடுது. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில தான் இருளில் நடக்கிறது போல சமாதானத்தை, தெய்வீக அன்பையும் ஆறுதலையும் இழந்து கடந்து போகிற தெய்வ பிள்ளைகள் உண்டப்பா. இந்த காலையில் என்னை கேட்கிற யாராவது அக்கிரமங்களில் பாவங்களிலும் ஆண்டவரே சிக்குண்டவர்களாக சமாதானத்தை இழந்து கடந்து போகிறவர்கள் இருப்பார்களானால் அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இடைபெற்று ஒரு வாய்ப்பை நீ கொடுக்கிறதை, ஒரு தருணத்தை கொடுக்கிறதை, பெரிய வெளிச்சத்தை காண்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட பரிசுத்த இந்த கால வேளையில ஆண்டவர் இறங்கி ஒரு வழித்திரிவை, ஒரு டர்னிங் பாயிண்டை கிருபையாய் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம்ப்பா. இருளில் நடக்கிற அனுபவத்திலிருந்து ஒரு தெய்வீக வெளிச்சம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உள்ள அந்த தெய்வ வழிகளில் திரும்ப பரிசுத்தர் உதவி செய்யும். அப்படியப்பா செய்ய போறதுக்காய் நன்றி. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இருளில் நடக்கிற ஜனம் ஒரு பெரிய வெளிச்சத்தை
காண்பார்கள். God bless you. Praise the Lord.